ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் தான் நம்முடைய லைஃபுடைய பெரிய மந்திரம். என்ன வந்தாலும் சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருப்பார். கவலையே படாதீங்க. சரி, இந்த வாரம் ஃபுல்லா நம்ம மரத்தை கொண்டு ஒரு லைஃப் லெசன் மாரி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மொத நாள் பார்த்தோம், வெறும் தண்ணீர்ல இருந்து அது நெறைய பிரயோஜனமான காரியங்கள குடுக்குது. அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். 2வது ஒரு காரியம் பார்த்தோம். மரம் வந்து அடுத்த தலைமுறை பலமுள்ள தலைமுறையா மாற்றினது அப்படின்னு சொல்லி யாக்கோபுடைய லைஃப்ல இருந்து ஒரு லைஃப் லெசன் பார்த்தோம். அதே மாரி 3வது ஒரு காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அ மரம் வந்து தன்னை தூக்கி எறிவதற்கு ஒப்பு கொடுத்ததுனால, தொலைந்து போனத கண்டுபிடிச்சது. தொலைத்த எஜமான சந்தோஷப்படுத்துச்சு. அப்படின்னு சொல்லி நேற்றும் ஒரு காரியத்த நம்ம தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம யாத்திராகமம் 15வது அதிகாரத்துடைய 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. இங்க என்ன நடக்கு அப்படின்னா, மாறான்ற இடத்துக்கு வர்றாங்க. இங்க இருக்கிற தண்ணி வந்து அவங்களால குடிக்க முடியாது. கசப்பா இருக்கு. கசப்பு தன்மைய விட அத குடிச்சா ஜீவன் போகக்கூடிய ஒரு நிலைமை. விஷத்தன்மை வாய்ந்த ஒரு தண்ணீர். அப்போ ஜனங்கள் வந்து மோசேக்கு விரோதமா அங்க முறுமுறுக்குறாங்க. நாங்க எப்படி இந்த தண்ணீய குடிப்பது? நாங்க எப்படி உயிர் வாழ்றது? இப்படியெல்லாம் அந்த ஜனங்கள் கேட்ட உடனே ஆண்டவர்ட்ட போய் மோசே மன்றாடுறாரு. ஆண்டவரே, நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆண்டவர் அங்க வந்து ஒரு மரத்தை காண்பிக்கிறார். இப்போ 25வது வசனத்துல அங்க வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில போட்ட உடனே, அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும், ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு, அங்கே அவர்களை சோதித்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல மெயினா நம்ம பார்க்கிறது என்னன்னா, ஆண்டவர் ஒரு மரத்த காட்டுறாரு. இந்த மரத்த தண்ணீல போட்ட உடனே அங்க இருந்த கசப்பு தன்மை, அந்த அ விஷத்தன்மை எல்லாம் மாறி, மதுரமான தண்ணீயா எல்லாராலும் குடிக்க முடிய ஒரு தண்ணீரா மாறிச்சு. இதுல இருந்து 2 காரியம் பார்க்க போறோம். நேத்து 2 காரியம் பார்த்தோம். இன்னைக்கும் 2 காரியம். முதல் விஷயம், இந்த மரம் போடப்பட்ட உடனே கசப்ப என்ன செஞ்சுட்டு மதுரமா மாத்திட்டு. இந்த உலகத்துல நெறைய ஜனங்கள் வந்து கசப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு வந்து சந்தோஷம் இல்ல. நெறைய பேருக்கு சமாதானம் இல்ல. நெறைய பேருக்கு மகிழ்ச்சி இல்ல. நெறைய பேர் கண்ணீர்லயே இருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய உலகத்துல பாருங்க, காரணமே இல்லாம தற்கொலை. ஒரு சின்ன 14 வயசு பையன் தற்கொலை பண்றான். 60 வயசு கிழவி, தாத்தா, பாட்டி எல்லாம் தற்கொலை பண்றாங்க. இன்னைக்கு தற்கொலைக்கு வந்து அளவே இல்லாம போயிடுச்சு. என்ன அப்டின்னா, மனசுல சமாதானம் இல்ல. அவங்களுடைய வருத்தத்திலிருந்து விடுதலை இல்ல. கசப்பான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்மலாம் சொல்லப்போனா நம்மலாம் நல்லா இருக்கோம். நம்மலாம் சந்தோஷமா இருக்கோம். நம்மலாம் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கோம். அப்போ நாம என்ன செய்யணும் அப்டின்னா, மற்றவருடைய வாழ்க்கையின் கசப்ப மாற்றுகிறவர்களா இருக்கணும். மற்றவர் லைஃப்ல நாம ஒரு மரமா இருக்கணும். என்ன மரமா அப்டின்னா, இந்த மாறாவின் தண்ணீர மதுரமா மாற்றினதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு மரமா இருக்கணும். உங்கள ஆண்டவர் ஒருத்தருடைய லைஃப்ல டக்குன்னு தூக்கி போட சொல்லுவாரு. டக்குன்னு ஆண்டவர் தூக்கி போட்டுருவாரு. நீங்க போவீங்க, நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிருவீங்க, பழகுவீங்க. எதுக்கு அப்டின்னா, அவங்க லைஃப்ப நீங்க நன்மையா மாற்றுவதற்காக. உங்களுக்கு நன்மை நடக்கணுன்றதுக்காக கிடையாது. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக கிடையாது. அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு மகிழ்ச்சி தர்றதுக்காக, இயேசப்பாவுடைய சமாதானத்த அவங்களுக்கு சொல்றதுக்காக. இதுக்கு தான் ஆண்டவர் இப்படியெல்லாம் உங்கள சூழ்நிலைகள் வழியா நடத்துறார். 2வது ஒரு காரியம் பார்க்கிறோம். அநேகருடைய தாகம் தீர்க்கப்பட்டது. இன்னைக்கு நெறைய ஜனங்களுக்கு ஆத்துமா தாகம் இருக்கு. இந்த உண்மையான கடவுள் யாருன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. உண்மையான ஆண்டவர் யாருன்னு தெரியல. உண்மையான சந்தோஷம் எங்க இருக்குன்னு தெரியல. இந்த தாகத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அ இயேசு அதான் சொன்னாரு. நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கிறேன். நான் நம்ம பைபிள்ல பார்க்குறோம் இல்லையா? அந்த சமாரியா ஸ்திரீ அங்க வந்து நம்ம வாசிக்கும்போது, ஆண்டவர் சொல்றாரு, "உன்ட்ட பேசுறது யாருன்னு தெரிஞ்சா நீயே அவர்ட்ட தண்ணீர் கேட்ப. அவர் உனக்கு என்னைக்குமே தாகம் வராத ஒரு ஜீவ தண்ணீர குடுப்பார்." அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவர் அநேகருடைய தாகத்த தீர்க்கிறவர். அந்த இயேசப்பாவ நெறைய பேர் வாழ்க்கையில கொண்டு போற மரமா மாறுங்களேன். உங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். காட் பிளெஸ் யூ.